ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாமுவாரி டிசைனர். இன்றைக்கி நம்ம என்ன நியூ ஸ்டிச் பார்க்க போகிறோம்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள் ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போகிறதுன்ட்டு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் மார்க் பண்ணிவிட்டு சேம் அதே நீங்கள் செயின் ஸ்டிச் எப்படி போகிறீங்களோ அதே ஃபார்மேட்டில் தான் ஃபஸ்ட்டு ஒரு குட்டி போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். லாக் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வரைஞ்சிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக வரும். நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணிங்கன்னா ஷேப் தப்பாக வரும். ஸோ நீங்கள் ஜிக்ஸாக் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நான் ஒரு குட்டி லாக் போட்டு அங்கேருந்து செயினை பெருசாக இழுத்துட்டு அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் போடணும். மேலே ஸ்டிச் போட்டுட்டு அங்கேயும் ஒரு குட்டி லாக் போடணும், மறுபடியும் டவுன் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு அங்கேயும் ஒரு குட்டி லாக் போடணும். இந்த மாதிரி தான் அங்கே பாருங்கள். மறுபடியும் மேலே அப்புறமா அப்பில் ஒரு லாக் ஃபஸ்ட்டு செயின் போடுறோம். செயின் போட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக இழுத்திங்கன்னா அது கரெக்டாக வராது, ப்ராப்பராக வராது. குட்டி லாக் போட்டு மறுபடியும் இழுத்திங்கன்னா ஒரு நீட்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஷார்ட் வீடியோலையும் அப்லோட் பண்ணுறேன். நான் போகிற வீடியோ உங்களுக்கு புரியுதா, நான் கொடுக்குற வாய்ஸ் உங்களுக்கு சரியாக கேட்குதான்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணேன்னா நெக்ஸ்ட்டு கரெக்ட் பண்ணி நான் போட முடியும். சேம் டைப்பில் ஜிக்ஸாக் போட்டுகிட்டே வரணும். எப்பயுமே த்ரெட்டை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்காதீங்க. அது கிளாத்தையும் கொஞ்சம் சுருக்கம் கொடுக்கும், ப்ராப்பராக வராது. கிளாத்தை எப்பயுமே கொஞ்சம் லூஸாக நீங்கள் த்ரெட் கொடுத்தீங்கன்னா கிளாத்தில் அது கரெக்டாக வரும். எப்போயுமே முடிக்கும் போது நம்ம எண்ணாட் கண்டிப்பாக போட்டே ஆகணும். இப்போ எண்ணாட் போட்டாச்சா, இப்போது எண்ணாட் போட்டு முடித்தாச்சு. இதோட நேம் ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. இதுவே டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியணுன்ட்டு நான் வேறு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். சேம் மாதிரி தான் இந்த சென்டர்லேருந்து அந்த சென்டருக்கு நம்ம இப்போ போட போகிறோம். இப்போ குட்டி லாக் போட்டு பெரிய லாங் செயின் ஒன்று போகிறோம், மறுபடியும் குட்டி லாக், மறுபடியும் பெரிய லாங் செயின், ஒரு குட்டி லாக். சேம் டைப்பு இதே மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 1 or 2 டைம்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது கரெக்டான ஷேப்பில் கரெக்டாக வரும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் போட முடியும். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்றதே கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கே இமேஜ் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்டாக தப்பாக என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.